இதயம் wishes you a very happy new year. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துவதற்கான கோரிக்கையை வங்கதேச அரசு வைத்துள்ளதாக இந்தியா உறுதிப்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தபோது இடஒதுக்கீட்டு கொள்கையை கொண்டு வந்தார். இதை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கதேசத்தில் நடந்த போராட்டம் நாளடைவில் வன்முறையாக மாறியது. இதனால் ஷேக் ஹசீனா வங்கதேசத்திலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். பின்னர் அங்கு இராணுவத்தின் பின்புலத்துடன் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார ஆலோசகர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. இந்நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் எனவும் அவரை நாடு கடத்த வங்கதேச அரசு இந்தியாவுக்கு கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தகவல் பரவியது. மேலும் வங்கதேசத்தில் இருக்கும் சர்வதேச குற்றங்களுக்கான தீர்ப்பாயம் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது கட்சியைச் சேர்ந்த பல அமைச்சர்களுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்தது. இந்நிலையில் ஷேக் ஹசீனா நாடு கடத்துவது தொடர்பான தகவலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களை சந்தித்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஷேக் ஹசீனா நாடு கடத்துவதற்கான கோரிக்கை வங்கதேசத்திலிருந்து வந்துள்ளது. இப்போதைய சூழலில் இந்த தகவலை தவிர வேறு எதையும் எங்களால் கூற முடியாது. வங்கதேசத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் நியாயமான முறையில் விசாரிக்க வேண்டும். இதுவே அந்நாட்டு அரசுக்கு இந்தியா வைக்கும் கோரிக்கையாகும் என்று ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார்.